ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நான் தான் அவன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ சிரிப்பு. இப்போ கவிஞர்கள் அந்த முந்தைய கவிஞர்கள்லாம் நிறைய பாடல்கள் கூட சொல்லியிருக்காங்க. சிந்திக்க தெரிந்த மனிதன் வாழ்க்கையில் சொந்தமான கையிருப்பு அப்படின்னு பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதான் சிரிப்பு. நான் மனிதன்களை தவிர வேறு எந்த உயிரினங்களுக்கும் இந்த சிரிப்புன்ற விஷயங்கள் இல்லை, தெரியாது. அது அதுக்கு பாசைகள் அதுகளுக்கு தெரியலாம், இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் அதை உணர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரிஞ்சது மனிதர்களை தான் சிரிக்க முடியும். அதனால் சிரிக்கணும். இப்போ டவுன் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் நடக்குது. 1 2 3 ஸ்டார்ட் பண்ண விடாமல் சிரிக்கிறாங்க. டப்புன்னு பாட்டு, கொஞ்ச நேரம் கேப்பு, நல்லா மூச்சை இழுத்து விடு, மறுபடியும் ஸ்டார்ட் அப்படின்ட்டு சிரிக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஃபிங் தெரப்பியில் போய் சிரிக்கிறது உசுறு போயிடும். அது ஏதாவது பேஷண்ட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்குது, நல்லா இழுத்து விடு, ஸ்டார்ட் ஆண்டோன்னா பொட்டுன்னு நின்றும்ல ஹார்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கான், நம்ம ஆட்டில் என்னம்னு வச்சுக்க, டேய் மதுரையில் அடிக்கிற வெயிலுக்கு அலையிறான் பாடுறான், மாப்பிள்ளை தள்ளி வாடா லப்புன்னு பிடிச்சிட போகிறேன் அப்படின்றான். அப்படியும் சிரிக்க முடியாது. தனியாக உட்காந்துட்டு சிரித்தா பைத்தியன்றாங்க. சரி, கூட்டத்தோடு சேர்ந்து சிரிப்பான் அப்படின்ட்டு நைட்டு 12 மணிக்கு சரி வாங்க சிரிப்பான். கதவை அடைச்சிக்கிட்டு குடும்பத்தோடு உக்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியும் சிரிக்க முடியாது. சிரிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லணும், அதை கேட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் சிரிங்க, முடிஞ்ச வரைக்கும் காமெடிகளை பார்த்து சிரிக்கலாம், கதைகளையும் கேட்டு சிரிக்கலாம். சிரிக்கணும். சிரிக்கிறது தான் நம்மளுக்கு சிறந்த மருந்தாக வருது. அப்படின்றதுனால நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இருக்குது, நகைச்சுவைகள் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து சிரிக்கலாம். இப்போ நடந்து போக்குவரத்தில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது கூட நம்மளுக்கு அவ்வப்போது சில நகைச்சுவையான விஷயங்கள் நடக்கணும். அப்படி இடத்துல கூசாமல் சிரிச்சிடணும். கூட்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம சிரித்தா தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிரிப்பு வரும்போது சிரிச்சிடணும். சிரிப்பே மனித வாழ்க்கையில் மனிதருக்கு சிறப்பான மருந்தாக அமைஞ்சிருக்கு. இப்போ சிரிப்பு சிரிப்புன்னு சொல்லிவிட்டு சிரிக்கிற மாதிரி நீ எதுவுமே சொல்கிறதுக்கு வரலையடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அப்போ எப்படி நம்ம அதை சிரிக்கிற மாதிரி, இப்போ சிரிப்பில் பல விதங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சிரிக்கிறத பார்க்குறீங்களா? இப்போ ஒருத்தன் ஆணவ சிரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்ட்டு ஒரு சிரிப்பேன். ஒருத்தன் இந்த குதிரை கணச்ச மாதிரியே இருக்குது, அது ஒரு சிரிப்பு. இன்னொரு வித்தியாசமான சிரிப்பு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த ஆள் வந்தாருன்னு வச்சுக்க அப்படின்னானா அந்த ஆள் நடந்து போகிற வெதியில் இருக்க செத்தையெல்லாம் ஓரத்துக்கு போயிடுது, அது ஒரு சிரிப்பு. இதையெல்லாம் விட இன்னொரு சிரிப்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இது என்ன சிரிப்பு? இன்ஸ்டால்மெண்ட்டு சிரிப்பு. இப்படிலாம் சிரிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு சிரிப்பு, ஆனால் சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி அதாவது காமெடிகள், ஜோக்ஸு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். ஒரு மாணவன்லையே இந்த பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பாங்கல்ல, அதான் ஒன்றும் தெரியாதவன், எதுக்குமே தர மாட்டான், எதை போட்டாலும் முட்டை, அதை மட்டும் யாரும் அவனை ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு வாங்கிடுவான், வர்றதில் பூரா முட்டை. அப்படி மாணவர்கள் இருக்காங்கல்ல. இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க ஸ்கூலுக்கு.
வாத்தியார் கூப்பிட்டு ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டாரு, ஒரு நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க, எல்லோரும் கிளியராக வந்துருங்கடா அப்படின்ட்டு இந்த கூமுட்டையாக இருக்க பயலுகள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் பூரா பின்னாடி உட்காந்துக்கிறேன், நல்லா படிக்கிற பயல்களை கூப்பிட்டு முன்னாடி, இது எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிறது, உட்கார வச்சிடுறாங்க. உட்காந்துருக்காங்க. இப்போ அதில் அந்த முட்டையாக அதிக முட்டை வாங்குறவன் பார்க்குறேன், ஐயா இன்ஸ்பெக்டர் வந்துட்டார்னு சொன்னோடனே சார் வெளில போய் அவரை கூப்பிட்டு வர போகிறாரு. இந்த பின்னாடி சீட்டில் இருந்த அதிக முட்டையார்னு முன்னாடி வந்து உட்காந்துங்க. ஐயா உள்ளே என்ட்ரு ஆகிட்டார். என்ட்ரு ஆனோன்னா பார்க்குறாரு, இவன் தான் ஆள் கொஞ்சம் போல்ட்டான், அவன் கொஞ்சம் ஹைட்டாக பெரியவனாக இருக்கான். அவனை கூப்பிட்டு, டேய் பேரை நான் பேரை சொல்லிட்டான். வாத்தியாருக்கு அங்கே அரட்டி ஆகிருச்சு. இவன் யாரா இங்கே உட்கார சொன்னது, மாட்டி விட்டாங்களே அப்படின்ட்டு. அதை கூப்பிட்டு, தம்பி ஆந்தைக்கு இரவில் கண் தெரியுமா, பகலில் ஆந்தைக்கு பகலில் கண் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியாது சார்ன்ட்டேன். வெரி குட். தெரியாதுன்றதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. தெரியாது சார் அப்படின்ட்டேன். வெரி குட், நல்லா பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இதே மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கிட்ட கேள்வியை கேட்காம இன்ஸ்பெக்டர் கிளம்பி போயிட்டார். இதெல்லாம் எதேச்சியாக வர்ற விஷயங்கள் தான். இப்போ அவனுக்கு தெரியாதுன்றது, அவன் எதுவுமே தெரியாததுனால தெரியாதுன்றான். இவர் கேட்ட கேள்வி ஒத்து போனதுனால் சிறப்பாக அமைஞ்சு போச்சு விஷயம். இந்த மாதிரி இப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் உட்காந்து வீடியோ போட்டு எதையாச்சும் ஒன்றா பண்ணுவோம். இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வீடியோ பப்ளிக்கில் தான் போடுறோம். ஆனால் இது பப்ளிக் ஆகுதா, அங்கே தான் கேள்வி. இந்த வீடியோ பப்ளிக்கில் வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சமாக தேடி பார்த்தா எப்படி போனாலும் ஒரு 1000 வியூஸாவது ஈஸியாக வந்துடும். ஏன்னா உலக அளவில் போகக்கூடிய வீடியோ, இங்கே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தமிழ் தெரிந்தவர்கள் பல கோடி இருக்காங்க. அதில் கோடியில் ஒருத்தர் கூடவா பார்க்க மாட்டாங்க. கோடியில் 3 பேர் பார்த்தா கூட 1000க்கு மேலே போயிடும் வியூஸு. ஏன் போக மாட்டேங்குது? ஒரு லெவலுக்கு மேலே தான் யூடியூப்பில் நம்ம வீடியோவை ஸ்ட்ரைட்டாக பப்ளிக் வர விட்றாங்க. அதனால் வர்றதில்லை. இப்போ நிறையா வீடியோ பார்க்குற ஒரு விஷயமே இருக்காது. வீட்டில் உட்காந்துட்டு காய் இருக்கிறாங்க, சமையல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு செல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வாட்டுக்குள்ள உட்காந்து அதை அறுக்கிறது போகிறது, மழை பெய்யுது, இதை பார்த்துக்கிட்டே லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2000 வியூஸ் போகுது. ஒன்றத்துக்குமே இல்லாமல் யூடியூப்பில் சம்பளம் வாங்கிட்டேன்னு வீடியோ போடுறாங்க, 2 லட்சம் வியூஸ் போகுது. நம்ம எதையாச்சும் நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, வீடியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவில் வியூஸே போகிறதே கிடையாது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 20, 25, 50 வீடியோ வியூஸ்க்குள்ளே தான் போகுது ஒரு வீடியோவுக்கே. ஒரு பிரபலமான ஒரு நபர் வீடியோ போட்டார்னா 1 டேயில் 2 கோடி பேர் வாட்ச் வருன்றேன். இப்போ அதுக்கு மட்டும் எப்படி 2 கோடி பேர் வர்றாங்க? அது ஒன்றுமே சொல்ல, சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ண ஒரே நாளையில் 2 கோடி வியூஸ் ஆகுது. ஏன்னா பவர். அதனால் போடுங்க. முக்கியமான ஒரு விஷயத்த, இந்த யூடியூப் விஷயத்தை பற்றி, அது இந்த யூடியூபர்ஸு அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இருக்கட்டுமே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் அவன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.